ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4th லெசனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இடைச்செருகல் சேர்மம் சொல்லுவோம். இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்னால் யார்? இடைச்செருகல் சேர்மம் சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th லெசனில் படிச்சிருக்கோம் இல்லையா, சாலிட் ஸ்டேட்ஸில் வந்து இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ், அதை மீன் என்ன சொல்லுவோம், டிஃபெக்ட்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா. இன்டர்ஸ்டிஷியல் அப்படின்னா இடையில் வந்து, அதாவது ஒரு எலமெண்ட்டோடைய அயனிக் கிறிஸ்டல்ஸில் அதோடைய இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் இடையில என்ன ஆகும் அப்படின்னா சில எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சம் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் ஆர் அலாய் அப்படின்னு சொல்லலாம். இஸ் அ காம்பவுண்ட் தட் ஃபார்ம்டு வென் ஸ்மால் ஆட்டம் லைக் ஹைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன் ஆர் ட்ராப்டு இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஹோல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மெட்டல் லேட்டிஸ் இருக்குது, ஒரு மெட்டலோடைய கிறிஸ்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்டல் லேட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போரான், கார்பன், ஹைட்ரஜன், ஸோ இதெல்லாம் அதோடைய மெட்டல் லேட்டிஸில் இருக்கிற அந்த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன், அதாவது இடையில் அதில் போய்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஹோல்ஸில் போய்ட்டு என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு சம் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் யூஸ்வலி என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் இருக்க அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அயன்ஸ் வந்து எப்படி இருக்காது, ஈவனாக இருக்காது. அதுதான் நம்ம நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் சொல்கிறோம். ஸோ அப்படி பார்த்தா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன கேரக்டர் இருக்குது, அந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்குது. அதோட காம்பவுண்ட்ஸ் பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டிஐசி டைட்டானியம் கார்பைடு, ஜிர்கோனியம் ஹைட்ரைடு. ஆக்சுவலாக இது வந்து Mn4n, இடத்துல 4 இல்லை, அதாவது மேங்கனஸ் நைட்ரைடு. ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் எலமெண்ட்ஸ் தட் ஆக்குபைஸ் த மெட்டல் லேட்டிஸ். ஸோ அந்த மெட்டல் லேட்டிஸில் போய்ட்டு என்ன பண்ணணும், அதோடைய இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் இடையில போய்ட்டு என்ன பண்ணணும்னா ஸோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு சம் கேரக்டர் இருக்குது, நியூ ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டராக இருக்கும். ஸோ த எலக்ட்ரிக்கல் அண்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி அதுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே போல் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டு யாரை விட தென் பியூர் மெட்டலோட கம்பேர் பண்ணும்போது இந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதே போல் இந்த டிரான்சிஷன் மெட்டல் ஹைட்ரைட்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் பாருங்கள் கொடுத்துருவோம், ஜிர்கோனியம் ஹைட்ரைட்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ இந்த ஜிர்கோனியம் ஹைட்ரைடு வந்து மெட்டல் ஹைட்ரைட்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல் எப்பயுமே என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா இட்ஸ் ஆக்ட் ஆஸ் அ பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் இதோட கார்பைட்ஸ், இதோடைய மெட்டாலிக் கார்பைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலி இனர்ட். பாருங்க கொடுத்துருவோம், டைட்டானியம் கார்பைடுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது ஆக்சுவலாக கெமிக்கலி இனர்ட், இது வந்து என்ன பண்ணாது, கெமிக்கல்ஸ் கூட எதுவும் ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னது இன்டர்ஸ்டிஷியல், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ த நெக்ஸ்ட்டு த ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5th லெசனில் படிப்போம். ஓகேவா. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இருந்தாலும் அதோடய கேரக்டர் பற்றி ஜஸ்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்க்கு என்ன டெண்டன்சி இருக்குன்னா ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் with a species that has ability to donate an electron pair from a coordinate covalent bond அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டெண்டன்சி என்ன இருக்குன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது. ஸோ தட் எபிலிட்டி டு டொனேட் எலக்ட்ரான் டொனேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவது, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பாருங்கள் என்ன அனதர் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், அதோட அயான்ஸ், டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா த ஸ்மால் அண்ட் ஹைலி சார்ஜ்டு, நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கு எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர், ஆக்சுவலாக அது எல்லாமே மெட்டல்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்ன இருக்குன்னா அந்த மெட்டலில் வந்து வேக்கண்ட் லோ எனர்ஜி ஆர்பிட்டால் இருக்கும். ஓகேவா, வேக்கண்டாக இருக்கும். அதோடைய டி ஆர்பிட்டாலில் வந்து வேக்கண்டு லோ எனர்ஜி ஆர்பிட்டால் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அக்செப்ட் எலக்ட்ரான் பேர் டொனேட்டட் பை அதர் குரூப்ஸ் அது கூட வந்து என்ன பண்ணுன்னா அதர் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரான் பேர்ஸை வந்து யாருக்கு டொனேட் பண்ணும், இந்த வேக்கண்ட் லோ எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ்க்கு வந்து டொனேட் பண்ணும். ஸோ டொனேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய நேச்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூ டு திஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கனால என்ன சொல்கிறாங்க, இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃபார்ம் லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க கொடுத்துருக்காங்க. ஸோ FeCN6 4- ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் ஆனையான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம டீட்டெயிலாக 5th லெசனில் படிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா Fe ஆக்சுவலாக அயன் இருக்குது. ஸோ அயன் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டேட், அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதோட மெட்டல் அயானை வந்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், Fe2+ இருக்கும்.
ஆக்சுவலாக இது Fe2+ இருக்கும்போது இந்த Fe2+க்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சயனைடு ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம சயனோ லிகாண்ட் சயனிடோ லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சயனிடோ லிகாண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சயனிடோ லிகாண்ட் ஆக்சுவலாக ஈனின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சயனிடோ லிகாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த Fe2+க்கு என்ன பண்ணும் எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணும். இந்த இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம என்ன சொன்னாங்க வேக்கண்ட் லோ எனர்ஜி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது யார் எடுதுன்னா Fe2+ஓடது. இந்த Fe2+க்கு என்ன பண்ணும் இந்த சயனிடோ லிகாண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அயானுக்கும் சயனிடோவுக்கும் இடையில் என்ன பாண்டு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். பாருங்கள் அது எப்படின்னு சொல்கிறேன். Fe வந்து சென்டரில் இருக்கும், Cn 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 Cn. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணோம் கோஆர்டினேஷன் ஆக்சுவலாக இந்த அயானுக்கும் இந்த சயனிடோவுக்கும் இடையில் இருக்கிற ஆக்சுவலாக Cn- எல்லாமே. ஸோ இதுக்கு இடையில் இருக்க அந்த பாண்டிங் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதே போல் தான் இங்கே கோபால்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கோபால்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும்னா கோபால்ட்டு 3+ வரும். ஸோ 3+ அப்படிங்கும்போது இதில் இருக்க அந்த இது வந்து என்ன பண்ணும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ் ஆக்சுவலாக வேக்கண்ட் லோ எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் வந்து அதில் இருக்கும் கோபால்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த லிகாண்ட் ஆக்சுவலாக அமோனியான்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த இதில் வந்து என்ன சொல்லுவோம்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்து அம்மைன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அம்மைன் வந்து டொனேட் எலக்ட்ரான் பேர் டு த கோபால்ட். ஆக்சுவலாக இதுக்கு வந்து எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணும். அதுதான் இங்கே கொடுத்துருந்தாங்க பாரு இந்த பாயிண்ட்டில். The vacant low energy orbital to accept an electron pair donated by அந்த எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணுறது யாருன்னா சம் அதர் குரூப்ஸ். அந்த சம் அதர் குரூப்ஸ் தான் யார் இருந்துன்னா இந்த அம்மைன் NH3ங்கிறதும் CN6ங்கிறதும். ஸோ இதை பற்றின இது எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, என்ன நேச்சர், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் பாண்டிங்கு, ஸோ அதோடைய கேரக்டர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதில் படிப்போம் யூனிட் 5ல். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெசனில் வந்து படிப்போம். ஸோ அப்போ டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ த நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்சிஷன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் யாரை பற்றி படிக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 அண்ட் வந்து KMnO4 2 காம்பவுண்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம். இதனால் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் தட் லைக் ஆக்சைடு அண்டு ஆக்சோனியம் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சோ ஆனயான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சோ ஆனயான்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஜென்ரலி த ட்ரான்சிஷன் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆக்சுவலாக ட்ரான்சிஷன் மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ அது எப்படி சார் ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு பை என்ன சொல்கிறாங்க ட்ரான்சிஷன் மெட்டல்ஸு வித் மாலிகுலர் ஆக்சிஜன். ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் வித் என்ன சொல்கிறாங்க மாலிகுலர் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ஹை டெம்பரேச்சர் எப்படின்னா ஹை டெம்பரேச்சரில் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸப்ட் அதாவது ஃபஸ்ட்டு மெம்பர் 3D சீரீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3D சீரீஸில் இருக்க ஸ்கேண்டியம். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் அதர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஃபார்மை அயனிக் மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஜென்ரலாக சொன்னால் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து ஆக்சைட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் வித் மாலிகுலர் ஆக்சிஜன் வந்து ஹை டெம்பரேச்சரில் ஃபார்ம் பண்ணும் ஒன்று. எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு மெம்பர் அதாவது ஸ்கேண்டியம் 3D சீரீஸில் இருக்க அந்த ஸ்கேண்டியம் தவிர மற்ற எல்லா ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அயனிக் மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த மெட்டல் அப்படிங்கும்போது இன் மெட்டல் ஆக்சைட்ஸ் அந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கக்கூடிய அந்த மெட்டலோடைய ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்கும் +2லேருந்து +7 வரைக்கும் இருக்கும். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த மெட்டல் அது அந்த ஆக்சிடேஷன் நம்பர் இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பருங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட அயனிக் கேரக்டர் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா. அதோட அயனிக் கேரக்டர் வந்து என்ன ஆகும் நமக்கு டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் Mn2O7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோவலன்ட் கேரக்டர்னு சொல்கிறாங்க. Mn2O7ங்கிறது என்னது நமக்கு இட்ஸ் அ கோவலன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹையர் ஆக்சைட்ஸ் ஆர் இன் அசிடிக் நேச்சர். இது வந்து என்ன சொல்கிறாங்க அசிடிக் நேச்சர்னு சொல்கிறோம். அதாவது இது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அதாவது பெர்மாங்கனிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இதை இந்த Mn2O7. அதே போல் பார்த்திங்கன்னா CrO3ன்னு சொல்லுவோம் குரோமியம் ட்ரைஆக்சைடு. இது வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கொடுக்குதுன்னா குரோமிக் ஆசிடை கொடுக்குது. அதே போல்
டைக்ரோமிக் ஆசிட் H2Cr2O7 அப்படிங்கிற டைக்ரோமிக் ஆசிட்ஸை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு என்ன நேச்சர் சொல்கிறாங்க, இந்த மெட்டல் ஹையர் ஆக்சைட்ஸ் வந்து என்னது நமக்கு ப்ளஸ்ஸு அசிடிக் நேச்சர்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் இந்த லோவர் ஆக்சைட்ஸ் அப்படிங்கும்போது லோவர் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆம்ஃபோட்ரிக் நேச்சர், அது ஈரியல்பு தன்மைன்னு சொல்கிறாங்க, ஆர் பேசிக் கேரக்டராக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் குரோமியம் 3 ஆக்சைடு எப்படி சார் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் CrO3 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 6+, குரோமியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன வரும் அப்படின்னா என்ன வரும், நமக்கு 6+ வரும். குரோமியம் 6+ எங்கே, இந்த CrO3யில். அதே வந்து Cr2O3 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து குரோமியமுக்கு வந்து 3+ தான் வரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க லோவர் ஆக்சைட்ஸு. ஓகேவா, லோவர் ஆக்சைட்ஸ் மேபி என்னது, அதாவது அப்படின்னா என்ன மீனிங்னா லோவர் ஆக்சைட்ஸ்னால் இதில் இருக்கிற அந்த மெட்டலோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லோவராக இருக்கும். இங்கே 3+, அதே CrO3யில் வந்து அது வந்து 6+ஆக இருக்கும். ஸோ அது வந்து ஆம்ஃபோட்ரிக் நேச்சராக இருக்கும். எப்படி இருக்கும், ஆம்ஃபோட்ரிக் ஆர் என்னது பேசிக் நேச்சர்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் குரோமியம் 3 ஆக்சைடு இஸ் ஆம்ஃபோட்ரிக் அண்டு குரோமியம் 2 ஆக்சைடு அப்படிங்கிறது இட்ஸ் பேசிக் நேச்சர். குரோமியம் 2 ஆக்சைடுனால் இந்த இடத்துல குரோமியத்துக்கு பாருங்கள் CrOவில் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா Cr2+ஆக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் அவங்க சொல்கிற என்னது ஆக்சைட்ஸ், என்னது இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிசன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதோட இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா குரோமேட் ஓர், அதோடைய ஓர் வந்து என்ன அப்படின்னா குரோமேட் ஓர் எடுத்துக்கிறோம். ஸோ குரோமேட் ஓர் எடுத்துக்கிட்டு ஸோ த ஓர் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பை கிராவிட்டி செப்பரேஷன். நம்ம ஃபஸ்ட் லெசனில் மெட்டலர்ஜியில் படிச்சிருப்போம் இல்லையா, ஆக்சைட் சோர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், the oxide ores are separated by gravity separation method. So இப்போ அந்த chromate ore அப்படிங்கிறது it is oxide ore. So the oxide ore is separated by concentrated by the gravity separation. So இதை மிக்ஸ் வித் அது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட்டை வந்து எடுத்துக்கிட்டு அண்ட் லைம்னா யார், சோடியம் கார்பனேட்டு அண்ட் லைமு அண்ட் வந்து ரோஸ்டட், அதாவது என்ன பண்ணுறோம் ரோஸ்ட் பண்ணுறோம். ரோஸ்டட் இன்ன ரிவர்பரேட்டரி ஃபர்னஸில் வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ டெம்பரேச்சர்னா 900 1000 டிகிரி செல்சியஸில் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது சோடியம் குரோமேட் கிடைக்குது. அப்புறம் வந்து என்னது Fe2O3 என்ன சொல்லுவோம் நம்ம ஃபெர்ரிக் ஆக்சைடு கிடைக்குது அண்டு கார்பன் டை ஆக்சைடு இஸ் பை ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரோஸ்டட் மாஸ், இந்த ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ரோஸ்டட் மாஸ்ங்கிறது யார், இந்த சோடியம் குரோமேட் என்ன பண்ணுறோன்னா ட்ரீட் வித் வாட்டர் டு செப்பரேட் த சாலிபிள் சோடியம் குரோமேட். என்ன சொல்கிறாங்க அதை வந்து ஆக்சுவலாக Na2CrO4 சோடியம் குரோமேட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் யார் கூட வித் வாட்டர் கூட சேர்த்து சோடியம் குரோமேட் இன்சாலிபிள் அயன் ஆக்சைடு, இதில் இருக்கிற அயன் ஆக்சைடுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து செப்பரேட் பண்ணி தனியாக எடுத்துடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா த எல்லோ சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குரோமேட் வந்து ட்ரீட்டட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் வந்து சோடியம் குரோமேட் அந்த அயன் ஆக்சைடு இருக்குது. ஸோ அதை வந்து வாட்டரை கூட சேர்த்தும் போது வாட்டரை சாலிபிள் பண்ணால் பாருங்கள் வாட்டர் செப்பரேட் சாலிபிள் சோடியம் குரோமேட் ஃப்ரம் த இன்சாலிபிள் அயன் ஆக்சைடு. இதில் வந்து இன்சாலிபிளாக இருக்கிறது அயன் ஆக்சைடு, அது அப்படியே செட்டில் ஆகிடும். மிச்சம் இருக்க ரிமைனிங் இருக்கிற அந்த சொல்யூஷன் எல்லோ கலர் சொல்யூஷன் யார் அப்படின்னா தட் இஸ் சோடியம் குரோமேட்டு. சோடியம் குரோமேட் எது கூட ட்ரீட் பண்ணுறோன்னா ட்ரீட்டட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ விச் கன்வெர்ட் த சோடியம் குரோமேட் இன்டூ என்னாகுது சோடியம் டைக்ரோமேட்டாக மாறுது. பாருங்கள் Na2CrO4 H2SO4 கூட ரியாக்ட் ஆகும்போது சோடியம் டைக்ரோமேட் லைக் Na2Cr2O7 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் ரிமைனிங் வந்து சோடியம் சல்ஃபேட் வந்து கிடைக்கும் பை ப்ராடக்டாக. ஸோ நத்திங் பட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா த எபோவ் சொல்யூஷன் இங்கே கிடச்சிது இல்லையா, இங்கே சோடியம் டைக்ரோமேட் நமக்கு கிடச்சிது இல்லையா Na2Cr2O7, அந்த Na2Cr2O7 எடுத்துகிட்டு இட்ஸ் கான்சன்ட்ரேட்டட் பாருங்கள் லெஸ் சாலிபிள் சோடியம் சல்ஃபேட்டு ரிசல்ட்டிங் அதில் இருக்கிற இந்த லெஸ் சாலிபிள் அதில் இருக்கிற பை ப்ராடக்டாக கிடச்ச அந்த சோடியம் சல்ஃபேட்டுங்கிறது இட்ஸ் லெஸ் சாலிபிள் அப்படின்றாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா, டு ரிமூவ் த லெஸ் சாலிபிள் சோடியம் சல்ஃபேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டிங் சொல்யூஷன் வந்து என்ன பண்ணுறோம் இஸ் ஃபில்டர்டு. அந்த சொல்யூஷன் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபில்டர்ட் அண்டு ஃபர்தர் கான்சன்ட்ரேட்டட் தென் கூல்டு கெட் என்ன கிடைக்கும் அப்படின்னா Na2SO4.2H2 அது தனியாக பிரிச்சுட்டு அதில் ரிமைனிங் கிடச்ச அந்த பாருங்கள் இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் டைக்ரோமேட் எடுத்துக்கிட்டு அது கூட யார் சேர்த்துறோம் மிக்ஸ்டு வித் பொட்டாசியம் குளோரைடு சேர்த்துறோம் KCl. தென் த கான்சன்ட்ரேட்டட் டு த என்ன கிடைக்கும் நமக்கு கிறிஸ்டல் சோடியம் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். ஸோ அதை தனியாக ஃபில்டர் பண்ணிடும். இட் இஸ் ஃபில்டர்டு ஒயிட் ஹாட் என்னது
அண்டு த ஃபில்ட்ரேட் இஸ் கூல்டு. ஸோ அந்த கிடைக்கிற அந்த ஃபில்ட்ரேட் எடுத்து கூல் பண்ணும். ஓகேவா, ஒன்றும் இல்லை, சோடியம் டைக்ரோமேட் இருக்கும், அது கேசிஎல் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு சோடியம் குளோரைடு வந்து கிறிஸ்டல்ஸாக கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு மிச்சம் ரிமைனிங் இருக்க அந்த சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஹாட் கண்டிஷனில் இருக்கும். வைல் ஹாட்டு த ஃபில்ட்ரேட் இஸ் என்ன பண்ணுவோம், கூல்டு. இதை வந்து நல்லா கூல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யார் கிடைப்பாங்க, K2Cr2O7 கிடைப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலாக இது 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஜஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் என்ன பண்ணுது, என்ன கலரில் இருக்குன்னா ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டலைனாக இருக்கும். அண்ட் சாலிடு விச் மேல்ஸ் அட் 671 கெல்வினில் அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் 671, மாடரேட்லி சாலிபிள். அப்போ என்ன பண்ணுவோம், கோல்டு வாட்டரில் சாலிபிள் ஆகும், பட் வெரி மச் சாலிபிள் இன் ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டரில் தான் வந்து கம்ப்ளீட்லி சாலிபிளாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம், ஹீட்டிங் டீகாம்போசிஷன் ஃபார்ம்ஸ் Cr2O3. ஒரு வேளை இதை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து டீகாம்போஸ் ஆகி யாரை கொடுக்கும், Cr2O3 வந்து நமக்கு கொடுக்கும். குரோமிக் ஆக்சைடு, அதாவது குரோமியம் 3 ஆக்சைடை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது குரோமியம் 3 ஆக்சைடு. ஸோ அதே போல் எமிட் டாக்ஸிக் குரோமியம் ஃபியூம்ஸ். இதிலேருந்து வெளியே வர அந்த ஃபியூம்ஸ் வந்து குரோமியம் ஃபியூம்ஸ் வந்து டாக்ஸிக்காக இருக்கும். ஸோ அதனால் அது ஹீட் பண்ணும்போது அதில் வந்து குரோமியம் ஃபியூம்ஸ் வரும். இது வந்து மெயின்லி ரீப்ளேசஸ் பை என்னது, சோடியம் டைக்ரோமேட். இதை வந்து என்ன பண்ணும், மெயின்லி ரீப்ளேஸ்டு. யார் அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா சோடியம் டைக்ரோமேட். பாருங்கள், சோடியம் டைக்ரோமேட் ஹீட் பண்ணுறோம், பொட்டாசியம் குரோமேட்டாக மாறுது. பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வந்து ஹீட் பண்ணும்போது யார் கிடைக்கிறாங்க, பொட்டாசியம் குரோமேட்டு அண்ட் குரோமியம் 3 ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் கேஸ். இந்த குரோமியம் 3 ஆக்சைடு தான் அந்த வெளியே வர அந்த டாக்ஸிக், அந்த வெளியே வர அந்த டாக்ஸிக் குரோமியம் ஃபியூம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா Cr2 பாருங்கள், இங்கே பாருங்கள் Cr2O7 அப்படின்னு சொல்லியிருக்கோம். Cr பாருங்கள், குரோமேட் அண்ட் டைக்ரோமேட் 2 இருக்குது. ஓகேவா, குரோமேட்டு டைக்ரோமேட். இங்கே கொடுத்துருக்கிறது இது வந்து குரோமேட் Cr0 இங்கே பாருங்கள் தெரியும். இங்கே இருக்கிற இது வந்து யாருன்னா குரோமேட் Cr0. அதே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3A, இங்கே 3A, இங்கே 3. அப்போ வந்து என்னென்னா Cr2O7 2-. இது என்னது Cr0 மைனஸ், 2-. ஓகேவா, இது அதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இது வந்து Cr0 2-, இது வந்து Cr2O7 2-. இது வந்து குரோமேட்டு, இது வந்து குரோமேட், இது வந்து குரோமேட் ஆனியான், இது வந்து டைக்ரோமேட் ஆனியான். ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க போத்து குரோமேட் அண்ட் டைக்ரோமேட் அயான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்ஸோ ஆனியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ஸோ ஆனியான்ஸ் ஆஃப் குரோமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஆனியான்ஸ் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அதுதான் சொல்கிறோம் ஆக்ஸோ ஆனியான்ஸ். யார், Cr2O7 2-. இது வந்து யாரோட ஸ்ட்ரக்சர்னால் இது Cr0 2-. இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா. they are moderately strong oxidizing agent. மெயினாக இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஆக்சிடைசிங் ரியாக்ஷன்ஸில் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து குரோமியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +6 இருக்கும். அதே போல் இதோட அக்வஸ் சொல்யூஷன், அதாவது என்ன சொல்கிறாங்க, த குரோமேட் அண்ட் டைக்ரோமேட் அயான்ஸ் கேன் பி இன்டர் கன்வெர்ட்டபுள். அதாவது ஒன்று இன்னொன்னா சேஞ்ச் ஆகிக்கும். குரோமேட் வந்து டைக்ரோமேட்டாக, டைக்ரோமேட் வந்து குரோமேட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா an alkaline சொல்யூஷன் ஆஃப் குரோமேட் அயான் அப்படிங்கிறது predominant, whereas dichromate ion becomes predominant in acidic solution அப்படி சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்ததோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம், இந்த அதோடைய ஸ்ட்ரக்சரு, அதோடைய பாண்ட் லென்த்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது கவனிங்க, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு வந்து அதோடைய ஆக்சிடேஷன். பொட்டாசியம் டைக்ரோமேட்டுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன அசிடிக் மீடியம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆக்சைடிங் அப்படின்னு என்ன சொல்கிறோம், ஆக்சிடைசிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் எதோட ப்ரெசன்ஸில் நடக்கும், H+ஓட ப்ரெசன்ஸில் தான் நடக்கும். ஸோ நோட் த சேஞ்ச் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் வந்து என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு Cr2O7 பாருங்கள், Cr2O7 2- இருக்கும்போது இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து Cr6+ இருக்கும். இது வந்து ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ஆக்சிடேஷன் வந்து இது வந்து Cr3+ மாறிடும். அப்படி இது வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா,
இப்போ இந்த இடத்துல Cr 6+ இருக்குது, அங்கே 3+ அப்படின்னா என்ன சொல்கிறோம்? கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான். Cr குரோமியம் வந்து 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணியிருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலில் படிச்சிருப்போம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் ரெடியூஸ்டு. இப்போ இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். யார்? டைக்ரோமேட்டுங்கிறது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. பட் ஆனால் இது என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. இதில் இருக்கிற அந்த குரோமியம் வந்து 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிவிட்டு 3+ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஆக்சிடைசிங் நேச்சர் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணலாங்கிறாங்க. கவனிங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Cr2O72- அண்டு 6Fe2+ அண்டு 14H+ கிவ்ஸ் என்ன கிடைக்கிது பார்த்தீங்கன்னா Cr3+. பாருங்கள், இந்த இடத்துல Cr2O7ங்கும் போது குரோமியத்துக்கு வந்து 6+, இங்கே 3+ஆக மாறுது. அதே போல் அயன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அயன் வந்து Fe2+ஆக இருக்கிறது இங்கே 3+ ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு, இது வந்து ரெடியூஸ் ஆகுது, Cr3+ஆக மாறுது. Fe2+ அப்படிங்கும்போது இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டு. ஆக்சுவலாக Fe2+ அப்படிங்கும்போது இது என்ன ஆகுது? ஆக்சிடைஸ். இங்கேருந்து Fe2+ஆக இருக்கிறது 3+ஆக மாறுது. ஓகேவா? ஸோ அதே போல் ஆக்சிடைசஸ் அயோடைடு அயான் டு அயோடின். அயோடைடு அயானை வந்து அயோடினா வந்து ஆக்சிடைஸ் பண்ணுது. பாருங்கள், குரோமியம் Cr2O7 2- Cr3+, இங்கே வந்து Cr6+, இங்கே Cr3+ஆக மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 6I- அயோடைடாக இருக்குது. I- ஆனையானா வரும்போது அயோடைடுன்னு சொல்லணும். அதே பாருங்கள், ஆஃப்டர் த ரியாக்ஷன் இங்கே வந்து அயோடின் ஆகிடுச்சு. அப்படி தான் என்ன மீனிங்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது? I- போது அது மேலே இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்க 1 எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகிட்டு, லாஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? நம்ம ஆக்சிடைசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அயோடின் அயோடைடு அயானது அயோடின் ஆக்சிடைஸாக இருக்குது. அதே போல் சல்ஃபைடிலேருந்து சல்ஃபராக பாருங்கள், குரோமியம் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து S2- இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிறது வந்து சார்ஜ் வந்து 2- என்னது? 2 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. ஸோ இங்கே ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகிடுச்சு? இதில் வந்து 2 எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகிட்டு 3s ஆகிடுச்சு. அப்போ இங்கே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குரோமியம் 3+ இருக்கிறது. ஆஃப்டர் த ரியாக்ஷன் குரோமியம் 6+, பிஃபோர் ரியாக்ஷன் வந்து குரோமியம் 6+ இருக்கிறது. ஆஃப்டர் த ரியாக்ஷன் வந்து குரோமியம் 3+ சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ வந்து என்ன அர்த்தம்? இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டு பி ரெடியூஸ்டு. ஸோ இது வந்து என்ன இருக்குது? ஆக்சிடைஸ் ஆகிட்டு சல்ஃபரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே போல் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபேட் அயானாக மாறி இருக்குது. பாருங்கள், குரோமியம் இங்கே வந்து 6+ஆக இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடாக இருக்குது. இப்போ இது கூட என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம ரியாக்ட் ஆகும்போது ஆக்சிடைஸ் ஆகும்போது இங்கே பாருங்கள், சல்ஃபருக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு என்ன SO4 2- சல்ஃபேட் அயானாக மாறி இருக்குது. ஸோ வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா, இந்த இடத்துல ஆக்சிஜன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து சல்ஃபருக்கு வந்து 4ஆக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பாருங்கள், ஆக்சிஜன் 2 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சல்ஃபருக்கு வந்து 4+ஆக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல சல்ஃபருக்கு வந்து 6+ஆக இருக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்கே 4+ அப்படிங்கும்போது 4 எலக்ட்ரான்ஸாக வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆஃப்டர் த ஆக்சிடேஷன் என்ன ஆகிடுச்சு? இதில் மேலும் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டு என்ன ஆகிடுச்சு? சல்ஃபருக்கு வந்து இந்த இடத்துல 6+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்குது. அப்போ இது என்ன அர்த்தம்? ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபேட் அயானாக வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. அதே போல் இங்கே வந்து பாருங்கள், ஸ்டானஸ் Sn2+ அப்படின்னா அந்த அயானுக்கு பேர் என்ன? ஸ்டானஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து எதை வச்சு ஆக்சிடைஸ் பண்ணுறோம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் பொட்டாசியம் டைக்ரோமேட்டு. ஆஃப்டர் த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டானஸ் Sn2+ஆக இருக்கிறது வந்து ஸ்டானிக் Sn4+ஆக மாறுது. தட் இஸ் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டானிக்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு, மேலும் வந்து இங்கே 2 எலக்ட்ரான் லாஸ் ஆனதுனால திஸ் ஆக்சிடேஷன். அப்போ குரோமியம் என்ன ஆகுது? இங்கே 6+ஆக இருக்கிறது ஆஃப்டர் த ரியாக்ஷன் 3+ஆக மாறிடுச்சு. ஸோ த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டு பி ரெடியூஸ்டு. ஸோ அதே தான் பாருங்கள், கீழே ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால், பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்? ஆல்கஹாலை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆல்கஹால் வந்து என்னவா போகுது? இது என்ன சொல்லுவோம்? எத்தனால் சொல்லுவோம். எத்தனால் வந்து அசிட்டிக் ஆசிடாக வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகேவா? இது நம்ம ஆர்கானிக்கில் டீட்டெயிலாக படிப்போம். ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? மாறும்னா அசிட்டிக் ஆசிடாக வந்து சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து ப்ரைமரி ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைசஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் acid like sulfuric acid with potassium dichromate to gives acetic acid, byproduct potassium sulfate and chromic sulfate Cr2SO4 thrice இதெல்லாம் கொடுக்குது. ஸோ இது வந்து இதுவும் என்ன சொல்கிறோன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டு. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து லேபில் வந்து நம்ம இந்த டெஸ்ட்டு பண்ணுவோம். ஆக்சுவலி இன்ஆர்கானிக் சால்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் பாருங்கள், இந்த பொட்டாசியம் எப்படி எப்படின்னா
குரோமைல் குளோரைட் டெஸ்ட் இஸ் டிடக்ஷன் ஆஃப் குளோரைடு ப்ரெசன்ட் இந்த காம்பவுண்ட். நம்ம எடுத்துக்கிற ஒரு இதில் வந்து குளோரைடு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு. ஓகேவா, இது குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும், ஒரு பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ணணும், எனி குளோரைடு சால்ட்டு, சோடியம் குளோரைடோ அல்லது வந்து பேரியம் குளோரைடு, இந்த மாதிரி எனி குளோரைடு சால்ட் எடுத்துக்கலாம். இதோட ப்ரெசன்ஸில் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது ரெட் ஆரஞ்சு வேப்பர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ரெட் ஆரஞ்சு வேப்பர் தான் யாருன்னா குரோமைல் குளோரைடு லைக் CrO2 Cl2, அந்த ரெட் ஆரஞ்சு வேப்பர். ஓகேவா, ஸோ இந்த ரியாக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா த கன்ஃபார்ம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரைட் அயான் இன் இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் குளோரைட் அயான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த குரோமைல் குளோரைட் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டெஸ்ட்டு கேட்டாங்க. சப்போஸ் எக்ஸ்பிளைன் த குரோமைல் குளோரைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இப்போ லாஸ்ட்டு இதில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ அதுக்கு 12th கேட்ட கொஷின். ஸோ அப்போ அந்த குரோமைல் குளோரைடு அதோட வேப்பர்ஸ் வருது இல்லையா, அந்த ரெட் ஆரஞ்சு வேப்பர்ஸு. ஸோ அந்த ரெட் ஆரஞ்சு வேப்பர்ஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா dissolved in sodium hydroxide solution and then acidified with acetic acid treated with lead acetate அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெளியே வர அந்த குரோமைல் CrO2 Cl2 வேப்பர்ஸை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட டிசால்வ் பண்ணால் சோடியம் குரோமேட் கிடைக்கும், ப்ளஸ் NaCl அண்ட் H2O கிடைக்கும். ஸோ இந்த சோடியம் குரோமேட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா லெட் அசிட்டேட், அங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அசிட்டிக் ஆசிட் அண்ட் ட்ரீட்டட் வித் லெட் அசிட்டேட்னு. நம்ம டைரெக்டாக யார் எடுத்துக்கலாம்னா இந்த சோடியம் குரோமேட் கூட என்ன பண்ணலாம், லெட் அசிட்டேட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணும்போது யார் கிடைப்பாங்க அப்படின்னா லெட்டு என்னது குரோமேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அது வந்து எல்லோ ப்ரிசிப்டேட்டாக ஃபார்ம் ஆகும். சரியா, இதை வந்து நம்ம இதில் செஞ்சோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலி லேபில் செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஐடென்டிஃபைலாக இருக்கும், நல்லா புரியும். ஓகேவா, இந்த வர அந்த ரெட் ஆரஞ்சு வேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணால் நம்ம யார் கிடைப்பாங்க, சோடியம் குரோமேட் கிடைக்கும். ஸோ அந்த சோடியம் குரோமேட் எடுத்துகிட்டு லெட் அசிடேட் சொல்யூஷன் கூட ரியாக்ட் ஆகும்போது லெட் குரோமேட் வந்து ஃபார்ம் ஆகும். தட் இஸ் எ எல்லோ ப்ரிசிப்டேட்டு. ஓகேவா, ஸோ இது வந்து குரோமைல் குளோரைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட யூசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் சம் இம்பார்ட்டன்ட் மெயினாக யூசஸ் அப்படின்னு சொல்லும்போது மெயின் யூஸ் என்னென்னா இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் யூசஸ். அதுக்கடுத்து வந்து இட்ஸ் டையிங் அண்ட் பிரிண்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் லெதர் டேர்னிங், தோல் பதப்படுத்துதலை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து குரோம் டேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஓகேவா, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஃபார் த எஸ்டிமேஷன் ஆஃப் அயன் காம்பவுண்ட்ஸ் அண்டு அயோடைட்ஸ். அதாவது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ங்கிறது நம்ம பண்ணுற சால்ட் அனாலிசிஸு. ஓகேவா, அதே குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் அயன் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கிற சொல்யூஷனில் எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு 500 ml ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், அயன் சொல்யூஷன், ஏதோ ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட், இந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சொல்யூஷன் அயன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து குவான்டிட்டி எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அந்த எவ்வளோ எஸ்டிமேஷன், அதில் இருக்கிற எஸ்டிமேஷன் ஆஃப் அயானை வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான யூசஸ். ஒன்று குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் பயன்படுத்துறது, ஒன்று ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்துறது. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் யூசஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வந்து என்ன சொல்கிறோம், நம்ம கம்ப்ளீட் அவர் டாபிக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், ஹேவ் அ நைஸ் டே.